ஒரு வழியாக இந்த சிக்கன் பாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து இயல்பு நிலைக்கு மாறிட்டு இருக்குது. நான் மீண்டும் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கிற நைட் க்ரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வாரமாக ஆரம்பித்ததுனால முகத்தில் இருந்து ரொம்பவே இப்போ மாறிட்டு இருக்குது. இப்போ நான் தலைக்கு குளிச்சுக்கிட்டு இப்போ வந்து டே க்ரீமை தான் யூஸ் பண்ணுறேன். டே க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி 2 கையிலையும் தேய்ச்சிக்கோங்க. புள்ளி புள்ளியாக போடும்போது வந்து நிறைய பேருக்கு அப்படி போடுவாங்க, அது திட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் ஒரே அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 கையிலையும் தேய்ச்சி இந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? எல்லா பக்கமும் போட்ட கொஞ்ச நேரத்திலே ஃபேஸ் வந்து நமக்கு பவுடர் போட்ட மாதிரியே ட்ரை ஆயிரும். அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக அப்படி ஒரு பிரைட்னஸ் கொடுத்துரும் இந்த டே க்ரீம். பார்த்துக்கோங்க. இப்போ நான் பவுடர் எதுவுமே போடலை. பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. இந்த டே க்ரீம் டெய்லி யூஸ் பண்ணலாமா, இல்லை வீட்டில் இருந்து வெளியில் போகும்போது மட்டும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த க்ரீம் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி வெளியில் போகிறது கிடையாது. இருந்தாலும் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். இதில் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர்லாம் ஆட் ஆகிருக்கிறதுனால வெயிலில் போனாலும் நமக்கு ஸ்கின்ல எந்த பாதிப்பும் வராது. இப்போ நான் இதுக்கு மேலே சாதாரண ஒயிட் பவுடர் தான் எடுத்து போட்டு, பவுடர் போட்டால் கொஞ்ச நேரத்திலே அப்படியே நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படி ஒரு ஃபேஸ் வந்து பிரைட்னஸ் கொடுத்துரும். பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது லிப்ஸ்டிக், கண்மை அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நான் போடலை. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இன்னுமே நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க. என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.